அன்பார்ந்தவர்களே, எடுத்துக்கங்க. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5. நான் சொல்ற பகுதியை மட்டும் வாசிச்சா போதும். இது நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். உடல் நலமற்றவர் நலமடைகிற ஒரு பகுதி. அங்க பாருங்க, இயேசு ஒரு திருவிழாவுக்கு போயிருக்கிறார். அந்த திருவிழா நடக்கிற அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல என்ன அப்படிங்கிறத அந்த 3வது வசனம் வாசிங்க. அங்க என்னன்னா, அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்துல உடல்நிலை சரியில்லாதவர்கள், முடக்குவாதமுற்றோர், உடல் நலமற்றோர், பார்வையற்றோர் எல்லாரும் படுத்து கிடப்பாங்க. ஏன் படுத்து கிடந்தாங்க? வாசிங்க. ஏனெனில் ஆண்டவரின் தூதர் இரவு வேளைகளில் அந்த குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்கி விடுவாங்க. தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயிற்றிருந்தாலும் நலமடைவர். பிரியமானவர்களே, இங்க 2 விஷயம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதே விவிலியத்துல அந்த குளத்துல இறங்கி இவங்க குணமானாங்க அப்படிங்கிற செய்தி இருக்குதா? இந்த குளத்துல இறங்கியா? இந்த குளத்துல இறங்கியா? இல்ல, அது யோர்தான் நதி. பிரியமானவர்களே, ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்காக நிறைய மக்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகள், பார்வையற்றோர், முடக்குவாதமுற்றோர், அப்படி நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளோட ஹீரோ எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறாரு? அடுத்தது வாசிங்க. 38 ஆண்டுகளாய் அங்கே இருந்தார். இதுவரையிலும் போதும். 38 வருஷமா ஒருத்தன் அந்த குளத்துக்கு அருகில் இருக்கிறாரு. 38 வருஷங்கும் போது அவனுடைய வயது இன்னும் அதிகமாக கூட இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க அன்பார்ந்தவர்களே, இயேசு பிறப்பதற்கு முன்னாடி இருந்து அந்த நம்பிக்கை, இந்த குளத்துல யாரு முதல்ல இறங்குறாங்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள், குணம் பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல, அவர் நற்செய்தி போதிக்க தொடங்கினதுக்கு அப்புறம் இல்ல, அதுக்கு முன்பாக இருந்தே இருக்குது. ஒருவேளை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க 10 வயசு வரலையும் பார்த்துருப்பாங்க, 15 வயசு வரலையும் பார்த்துருப்பாங்க. இவனை எடுத்துட்டு போய் தூக்கிட்டு போயிட்டு அந்த குளத்துக்கு பக்கத்தில் போட்டுட்டு வந்துடுவோம். இன்னும் வேறு வகையில் சொல்ல போனோம் அப்படின்னம்னா, அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்க, நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இவரை என்ன பண்ணுவோம், குளத்துக்கு பக்கத்தில் வச்சிருந்து முதல் ஆளா ஒரு நாளைக்கு அந்த குளத்துல இறக்கி இவனை குணமாக்கிட்டு வந்துடுறான்னு வந்திருப்பாங்க. பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. குளத்துல இறங்குனாங்களா இல்லை யாராலும் இறக்க முடியலையான்னு தெரியல. அவனை அங்கேயே விட்டுட்டு கடந்து போயிட்டாங்க, பிச்சை எடுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி போன உடனே 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, எத்தனை வருஷம்? 38 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறாங்க. 38 வருடமாக அவனை குளத்துல இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, அவனாலையும் போக முடியல. அந்த உடல்நல குறைவு என்பது அவனோட இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பதான் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற அந்த இயேசு அந்த வழியா வராரு. வந்து என்னங்க கேட்கிறாரு? இயேசு அவரை கண்டு, இவன் பார்க்கல, இவனோட கவனம் எல்லாம் எங்கெங்க இருக்குது? குளத்து மேலேயே இருக்குது. யாராவது என்ன இந்த குளத்துல இறக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு குணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எண்ணி ஏங்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 38 வருஷமா. இப்ப நம்ம ஜீசஸ் அவனை கண்டு, இதுதாங்க இங்க முக்கியம். என்னுடைய ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறாரு.
நிறைய நேரத்தில் நம்மலாம் சொல்கிறோம், எங்க ஃபாதர் கடவுள் என்ன பார்க்கவே மாட்டாரு ஃபாதர், என்ன பார்க்கவே மாட்டாரு ஃபாதர். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து வைத்துக் கொள்வோம், நம்முடைய கடவுள் காண்கிற கடவுள், காண்கிற தேவன். பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம், விடுதலை பயணத்தில் எகிப்தில், இன்னைக்கு அதான் நம்ம வாசகம், முதல் வாசகம் காலையில் திருப்பலியில் கேட்டோம், மறுபடியும் இன்னைக்கு கேட்போம். எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன். எப்படிப்பட்ட கடவுள்! இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பதவியில் இருக்கிறவங்க, எப்பா அங்க ஏதோ பிரச்சனையா போய் பார்த்துட்டு வா. சில நேரத்தில் பங்கு சாமியார் நாங்களும் என்ன பண்றோம், என்னமோ அங்க பிரச்சனையா, சின்ன சாமியார் போய் பார்த்துட்டு வாங்க, அன்பிய பொறுப்பாளர் போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா என்னுடைய கடவுள் அப்படி அல்ல, தன்னுடைய கண்களால் காண்கிற கடவுளாக இருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்ப இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய பிரச்சனையையும், நம் ஒவ்வொருவருடைய வேதனையையும், நம் ஒவ்வொருவருடைய கவலையும் காண்கிற கடவுள் யாரு? நம்முடைய கடவுள், நம்முடைய கடவுள். அப்படி அவனை கண்டு அவன்கிட்ட போய் என்னங்க கேட்கிறாரு? நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருப்பதை அறிந்து, பிரியமானவர்களே, அடுத்தது முக்கியமான ஒன்று இருக்குது. நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்தவராக இருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கடவுள் என்னுடைய பிரச்சனை கண்டுக்கவே இல்லை. ஃபாதர், 6 வருடமாக என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லை, என்னுடைய மகனுக்கு குழந்தை இல்லை. 10 வருடமாக என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி என்னுடைய குடும்பத்தை நசுக்கி கொண்டிருக்கிறார். கடவுள் பார்க்கவே இல்லை. கடவுளுக்கு இதெல்லாம் தெரியுமா? நான் எவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கிறேன் என்பது கடவுளுக்கு தெரியுமா ஃபாதர்? இந்த கேள்வி எவ்வளவு நேரம் நம்ம கேட்டு இருப்போம். பிரியமானவர்களை, இங்க பாருங்க, மிக அற்புதமாக விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த இடத்துல நெடுங்காலமாக இருப்பதை அறிந்து, உடல் நலம் குறைவோடு இருப்பதை அறிந்தவராக இருக்கிறார். பார்க்கிறவர் மட்டுமல்ல, அறிந்தவராக இருக்கிறார். பார்த்தா மட்டும் போதுமா? அறிந்தால் மட்டும் போதுமா? அடுத்தது என்ன செய்வார்? வாசிங்க, யாராவது ஒருத்தவங்க வாசிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் புரியும். நலம் பெற, நலம் பெற விரும்புகிறீரா? பிரியமானவர்கள், உடனே தூக்கி கொடுக்கலங்க, உடனே தூக்கி கொடுத்துடல. ஒரு சில இடங்கள்ல அப்படியே தூக்கி கொடுத்துருவாரு. ஆனா இங்கே 38 வருஷமா இருக்கிறான். அந்த நலம் பெறுவதற்காக தான் அவன் காத்து கொண்டிருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்கிற கேள்வி என்னங்க? நலம் பெற விரும்புறியா? நலம் பெற விரும்புறியா? அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்களேன். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை இந்த குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்ல. பிரியமானவர்களே, நம்மள போலங்க. என்னப்பா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எங்க ஃபாதர் நல்லா இருக்கிறது? என் பொண்டாட்டி இப்படி இருக்கிறா, என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறா, என்னுடைய குழந்தைகள் நான் சொல்றதை கேட்கவே மாட்டுறாங்க, நான் எப்படி ஃபாதர் நல்லா இருக்கிறது? பிரியமானவர்களே, யார் உங்களிடம் கேட்கிறார் என்பதை அறியாமல் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தது என்பதை நாம் தெரியாமல் இருக்கிறோம். சுருக்கமா சொல்ல போனா, என்னுடைய கடவுளை, என்னுடைய ஆண்டவரை நான் அறியாமல் இருக்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, உனக்கு நான் யாருன்னு கூட தெரியலையா? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இரு, அதுக்கப்புறம் வரேன். அப்படித்தானே இயேசு போறார் அங்கிருந்து. இல்ல, சீடர்களை கூப்பிட்டு, எப்பா பேதுரு இங்க வா, யூதாஸ் இங்க வா, இங்க வா, நீங்க 2 பேரும் இங்கே நைட் இருங்க, காலையில இந்த குளம் கலங்கும், அப்ப என்ன பண்றீங்க? இவரை தூக்கிட்டு போய் குளத்துல ஆளா போட்டு இவரை குணமாக்கி வீட்டுக்கு அனுப்புங்க, அப்படி சொல்லிட்டு போனாரா? பிரியமானவர்களே,
நம்ம ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நல்லது செய்யும்போது நீ செய் அப்படின்னு கொடுத்துட்டு போக மாட்டார், அவரே செய்வார். நீ அதுக்கப்புறம் கூட புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, எப்பா 38 வருஷமா நீ கஷ்டப்பட்டுட்டப்பா, நான் உன்னை எப்படி இப்படியே விட்டுட்டு போவனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இயேசு அவரிடம் குணம் கொடுத்துட்டு சுகம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, சீன் ஓவர், சீன் ஓவர். அவன் குணமாயிட்டான், அந்த கோயில் பகுதியில் சுற்றி சுற்றி வரான். அது வரலையும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த நிகழ்வின் வாயிலாக சொல்லப்படுறது வெறுமனே, எப்பா இயேசு வந்தாருப்பா, அவனுக்கு கேட்டாரு, அவனுக்கு சுகம் கொடுத்துட்டு குணம் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா அது ஒரு சாதாரண கிறிஸ்தவம். ஏதோ ஒரு நுனிப்புல அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு போற ஒரு வாழ்க்கை முறை, அது எதுலையும் இங்க பெருசு இல்லை. ஆனா அதன் பிறகு நடக்கிற ஒரு சில செயல்களை நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கிற பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக மாறும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்படியே என்ன சொல்றீங்க, அப்படியே தொடர்ந்து அதே பகுதியில் 13வது வசனம் வாசிங்க. ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. யாருங்க? இயேசு யாருன்னே தெரியலங்க. பிரியமானவர்களே, இயேசு யாருன்னே தெரியல. அவனை பார்த்து கேட்கிறாங்க, டே நீ ரொம்ப நாளா அந்த குளத்துக்கு பக்கத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தீல, அவன் தானே நீ, எப்படி நலமான? இல்ல, ஒருத்தர் வந்தாரு, உன்னோட படுக்கையை தூக்கிக்கிட்டு போ அப்படின்னு அவர் சொன்னாரு. அவருடைய குரலை கேட்டு நான் என்ன பண்ணேன், போனேன், எனக்கு குணம் கிடைச்சிச்சு. சரிப்பா, யாரு யாரு? அவனுக்கு தெரியல. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து போயிட்டாரு. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பின்னர் இயேசு நலமடைந்தவரை மறுபடியும் கோவில் கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்கட்டும். சரி, போதும் போதும், இனிமேல் பாவம் செய்யாதே. பிரியமானவர்களே, குளத்தில் இறக்கி விட கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் கோயில் அங்கே இங்கேயும் சுத்துறான். அப்படிதானங்க இருக்கும். அவ்வளவு நாள் பார்க்கவே முடியாத ஒருவருக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னா, ஐ மரம், ஐ செடி, ஐ மனிதர்கள், ஐ பஸ், ஐ ரயில் கொண்டாடுவார்கள்ல. இப்படி நலமடைந்தவன், குணமடைந்தவன் என்ன பண்றான், கோயிலுக்கு அங்கே இங்கே ஓடி ஆடிட்டே இருக்கிறான். அவன் எதையுமே கண்டுகொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் மறுபடியும் இயேசு அவனை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, சும்மா குணம் கொடுத்துட்டு கடந்து போவார் அல்லவங்க இயேசு. வாழ்க்கையில ஏதோ ஒரு உண்மையை நமக்கு சொல்லிட்டு தாங்க போவாரு. அதை தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா கடவுள் எனக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறார், அதை தான் நான் கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில அதை தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நற்கரண கூட்டத்துக்கு போறோம், ஒரு ஆராதனையில கலந்துக்கிறோம், எனக்கு குணம் கிடைச்சிருச்சு, சுகம் கிடைச்சிருச்சு, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், போவது அல்ல கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, அவன் அப்படிதான் போயிட்டு இருக்கிறான். ஏதோ தனக்கு குணம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத கொண்டாடி கொண்டு இருக்கிறான். பின்னோடி ஒரு நாள்ல அவனை சந்திக்கிறார். சந்திச்சு, இதை விட கேடானது எதுவும் நிகழாதிருக்க பாவம் செய்யாத. அவன் அப்படி என்னங்க பாவம் செஞ்சான்? அவன் என்ன பாவம் செஞ்சான்? 38 வருடமாக அந்த குளத்துல காத்து கிடந்தது பாவமா, இல்ல அவனுக்கு அந்த நோய் வந்தது பாவமா? அவன் என்ன பாவம் செய்தான்? பிரியமானவர்களே, கடவுளை அறியாதது தான் பாவம். என்கிட்ட யார் வந்து கேட்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாம இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் பாவம். சின்ன குறிப்பிடத்தில் ஒரு கேள்வி இருக்கும், கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னை அறிந்து. முதல் பதில் அதான்.
நீங்க முதல்ல கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இயேசு யார், என்னுடைய தந்தை யார், என்னுடைய தூய ஆவி யார், இந்த நற்கருணனா என்ன, இந்த மாதானா யாரு, புனிதர்கள்னா என்ன, இந்த ஒரு பேசிக் விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். எதையுமே தெரிந்து கொள்ளாமல் எனக்கு எல்லாமே கிடைச்சிரும்னா, கிடைத்தாலும் அது உங்களுக்கு தெரியாது, அதுக்காக நீங்க கொண்டாடுவீங்க, அவ்வளவுதான். பிரியமானவர்களே, கடவுளை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது தான் ஞானம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ அவன் அவ்வளவு நாள் செய்த தவறு என்ன அப்படின்னா, கடவுளை தெரியாதிருந்தான். ஆனா அதை உணர்த்துறாரு பாருங்க, அதை உணர்த்துறாரு பாருங்க. இங்க அறிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு சில இடங்கள்ல கூட சொல்லியிருக்கிறேன். நான் என்ன பண்ணேன், ஒரு பங்குக்கு ஃபாதருக்கு உதவி செய்கிறதுக்காக போயிருந்தேன், மாதா டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி. உடனே அந்த பங்கு சாமியார் என்ன சொன்னார், ஃபாதர் இங்கே மக்கள்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன், எல்லாம் வயலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு வீடாக போவார். ஏம்மா வாங்கம்மா பூசை வைக்க போகிறேன் அப்படின்னு ஃபாதர் ஒவ்வொரு வீடாக சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வருவார். நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஏதோ கதை இதே சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நான் என்ன பண்ணேன், உடனே அங்கே ஒரு அண்ணன் மைக்கு வச்சுட்டு இங்கே அழகாக மைக்கெலாம் ரெடி பண்ணி தராங்க, ரொம்ப சூப்பராக பங்கில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு அண்ணன் ஆம்பிளிஃபயரை வச்சுக்கிட்டு 2 ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப நேரமாக. அலோ அலோ அலோங்கிறாரு, மைக்கும் வேலை செய்யலை, ஸ்பீக்கரும் வேலை செய்யலை. உடனே ஏதோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுன்ட்டு, அண்ணே நான் இதை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நகர்ந்து போக சொன்னேன். பார்த்தேன் ஒயர்லாம் மாற்றி மாற்றி சொருவி இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து சரியாக சொருவி ஹலோ செக் மரியே வாழ்க அப்படின்னு வேலை செஞ்சிருச்சு. நான் உடனே என்ன பண்ணியிருக்கணும், போனோமா ஏதோ குழந்தைங்களுக்கு கதையை சொன்னோமா வந்தோமான் இருந்திருக்கணும். நான் போய் நின்றுக்கிட்டு என்னை யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே எல்லா குழந்தைகளும் அமைதியாக இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் கை தூக்கினான், பரவாயில்ல இவனுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் போல, ஏந்துரா தம்பி நான் யார்ரா அப்படின்னேன். உடனே அப்படி வச்சுக்கிட்டு எங்கள் ஊருக்கு மைக் ரிப்பேர் பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா. பிரியமானவர்களே, பல நேரத்தில் இதுதாங்க, நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அது மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த கடவுள் யார் தெரியுமா யார் தெரியுமா அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டே இருப்போம், ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருப்போம். அந்த கடவுள் அதுவாக இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, முதல்ல நான் என்னுடைய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் தாங்க நீங்க அன்பு செய்ய முடியும். அறியாதவர்கள் அன்பு செய்ய முடியாது, அறியாதவர்கள் அன்பு செய்ய முடியாது, உணராதவர்கள் அவரை அன்பு செய்ய முடியாது. அப்போ என் கடவுளை நான் அன்பு செய்யணும்னா நான் என்ன பண்ணணும், முதல்ல அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தாங்க இதை வாசிக்கணும், அதுக்கு தான் திருவிவிலியத்தை வாசிக்கணும், புனிதர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ளணும். நம்முடைய திருச்சபை சொல்லித்தர அந்த நிறைய மறையுண்மைகளை நான் மீண்டும் மீண்டும் தேடி தேடி தெரிந்து கொள்கிற பொழுது, அறிந்து கொள்கிற பொழுது நான் இன்னும் கடவுளை புரிஞ்சுப்பேன். பிரியமானவர்களை யோசிச்சு பாருங்க, அப்படியே கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்க்குறோம். ஒருவேளை இயேசு வந்து கேட்கிற பொழுது அந்த ஆளு, ஆண்டவரே நீங்களா, இந்த குளம் எனக்கு வேணாம், யாராவது நீர் கலக்கும் போது இறங்கிறதுக்காக நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வரம் கொடுக்கிற சாமியே வந்துட்டீங்க, எனக்கு குணம் கொடுங்கன்னு கேட்டிருப்பானா இல்லையா? அதுதானே நடக்கும். அந்த குருடனுடைய வாழ்க்கையில, அந்த எரிக்கோ நகர் வீதியில இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அந்த குருடன் என்ன பண்றான், யாருப்பா அங்க வரா, யாரு அங்க வரா, இயேசு. ஐயோ இயேசுவா, இவரை தானே நான் சந்திக்கணும்னு நினைச்சேன். இந்த பார்வை தெரியாத நான் எங்க போய் தேடுவேன் ஏங்கி கொண்டு இருக்கிற பொழுது, நான் போகிற அந்த தெருவழியே, நான் போகிற அந்த வீதி வழியே என்னோட சாமி வருதா, என் இயேசு வராரா அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல வர 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 தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்தனால சீடர்கள் அதட்டுகிற பொழுது, மக்கள் கூட்டம் பேசாதிரு அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அதையெல்லாம் கடந்து அவன் கத்துனால, அது காரணம் என்ன, இயேசுவை அவன் அறிந்திருந்தான், இயேசுவை அவன் தெரிந்திருந்தான்.
இயேசு யார் என்பதை புரிந்திருந்தான். பிரியமானவர்களே, இன்னும் வேறொரு கோணத்தில் போனோம்னா நிறைய மக்கள், ஃபாதர் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர், எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஜோசியக்காரன்ட்ட போயிட்டேன் ஃபாதர். ஃபாதர் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிக்கல் இருந்துச்சு ஃபாதர், அதனால இந்த அங்கே மந்திரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அங்கே ஓடிட்டேன் ஃபாதர். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? இயேசுவை அறியாமல் இருப்பது, இயேசுவை நான் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது. பிரியமானவர்களே, 38 வருடமாக அவன் வெறுமனே ஒரு தண்ணீர் கலங்குகிற ஒரு குளத்தை மட்டும்தாங்க நம்பி இருந்தான். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் செல்வத்தை நம்பி இருக்கிறோம். நான் குடிக்கிற பழக்கம் இருக்கிற பொழுது என்னுடைய போதை எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். புகைக்கிற பழக்கம் இருக்கிற பொழுது அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு கோயில்ல, ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் செய்கிற அந்த மந்திரம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். கையில கட்டுகிற ஏதோ ஒரு கயிறு என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எங்கு போனாலும் உறுதியாக என்னால மட்டுமல்ல, மாதா தொலைக்காட்சியில் இருக்கிற அருட்தந்தையர்கள் அத்தனை பேராலும் சொல்ல முடியும், நாங்க என்ன வித்தோ இல்லை தீர்த்தத்தை மேலே வீசியோ இல்லை ஏதோ எங்கள்கிட்ட கிடைக்கிற பொருளை, இந்த பொருளை உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கொண்டோ எங்களது வாழ்க்கையோ மாதா டிவியை நடத்தலை. இந்த நற்கருணை நாதர், இந்த நற்கருணை ஆண்டவர் அன்னை மரியாளுடைய பரிந்துரை உங்களை வாழ்க்கையில் மாற்றும். அதை புரிஞ்சுக்கங்க, அவரை நம்புங்க, அந்த மரியாவினுடைய பரிந்துரைக்காக அவளை கேட்டு ஜெபிங்க. இதுதான் எங்களுடைய எளிய வேண்டுகோளாக இருக்கிறது, எளிய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்போ நான் இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் மறந்து எப்பொழுது என்னுடைய ஆண்டவரை நம்பி அன்னை மரியாளை நம்பி நான் கேட்கிறேனோ அப்ப எனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு ஜெப கூட்டத்துக்கு நானும் பிரதரும் போயிட்டு முடிச்சுட்டு நிற்கிற பொழுது ஒரு தந்தை, தாய், ஒரு குட்டி பாப்பா 3 பேரும் வந்து எங்களை சந்தித்தார்கள். அவங்களுக்கு சிலுவெல்லாம் போட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னோம். உடனே ஃபாதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம், உங்களை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னாங்க. மகிழ்ச்சி அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, உடனே அவர் வந்து சொல்லாத அப்படின்னார். உடனே அந்த அம்மா, இல்லை நான் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, அவர் தினமும் குடிச்சிட்டு வருவாராம், குடிச்சிட்டு நைட்டு ஒரு 10 மணி போல் வருவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, அது வரலையும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே போர்வையை பொத்திக்கிட்டு தூங்குறது போல் நடிப்பாங்களாம் இந்த மகளும் அந்த அம்மாவும். ஏன்னா அவர் அடிப்பார். போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனைவியையும் அந்த குழந்தையையும் அடித்து கொண்டே இருப்பார். அப்படி இவங்க டிவி பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது ஏதேதோ நிகழ்ச்சி, நிறைய சீரியல், நிறைய பாட்டு, சினிமா அப்படிலாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இது பழகி போனதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, வர நேரத்தில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவாங்க. ஒரு முறை அவர்த்தில் மாற்ற போகும்போது சேனலு மாதா டிவி வச்சுட்டாங்க. மாதா டிவி வச்ச உடனே ஆராதனை போயிட்டு இருந்திருக்கு. 10:30 இரவு ஆராதனை போயிட்டு இருந்த உடனே அவங்களுக்கு நிறுத்தவும் மனசு வரலை, மாற்றவும் மனசு வரலை. இந்த நேரத்தில் வீட்டுக்காரரும் வந்துட்டார். உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கணவர் அடிப்பார் அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த அம்மா முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே முழங்கால் போட்டு சாமி கும்பிடுற மாதிரி உக்காந்துட்டாங்க. அந்த குழந்தையும் அம்மா செய்கிறத பார்த்துட்டு முழங்கால் போட ஆரம்பிச்சிருச்சு. உடனே வெளியிலேருந்து கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு வந்த அந்த குடிகார கணவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்க்குறாரு, என்னடா மனைவியும் குழந்தைகளும் ஜெபிக்கிறாங்களே, நம்ம தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் திண்ணையிலே அமர்ந்துட்டார். உடனே அப்படியே சைடு கண்ணில் பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு உண்மையிலே பக்தியெல்லாம் இல்லை. அவங்க இப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட, நான் பக்தியெல்லாம் பார்க்கல ஃபாதர்,
பக்தியெல்லாம் பார்க்கல ஃபாதர். கணவர் வந்துட்டாரு, எதை மாத்துறதுன்னு தெரியல, உடனே அப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, வெளியில் உட்காந்துட்டார் ஃபாதர். அப்படியே உட்கார்ந்தவர் அது முடிகிறதுக்குள்ளே அப்படியே திண்ணையிலே படுத்து தூங்கிட்டாரு. காலையில் எழுந்திரிச்சு ஒன்றும் சொல்லாமல் வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டாரு. நாங்கள் அடுத்த நாள் என் பொண்ணு சொன்னா, அம்மா இனிமேல் அப்பா வரும்போதெல்லாம் மாதா டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், மாதா டிவி அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சாலே மாதா டிவி போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக எங்களால் மாதா டிவி பார்க்காம இருக்கவே முடியல ஃபாதர். ஒரு 10-20 நாட்கள்லேயே நாங்கள் இந்த ஆராதனை இன்னும் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு முறை எங்களுடைய கணவர் வருகிற நேரம், நாங்கள் டிவியெல்லாம் அணைச்சிட்டு படுத்து தூங்கிட்டோம். வந்தவர் என்னை எழுப்பி, என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டீங்க, ஆராதனை பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். ஃபாதர் அவர் குடிக்கல. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே எழுந்து அப்படியே நான் பயந்து போய் ஏதாவது அடிப்பாரோ ஏதாவது பண்ணுவாரோன்ட்டு தயங்கி பேசும் பொழுது, டிவி போடு அப்படின்னாரு. இல்லைங்க, ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னோம். பிரியமானவர்களே உடனே அவர் ஃபோன் வழியாக ரீசார்ஜ் பண்ணி எங்களோடு சேர்ந்து பார்த்தாரு ஃபாதர். அன்னையிலேருந்து அவர் குடிக்கிறதே இல்லை. இன்னைக்கு வரலையும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னோன்னு பக்கத்தில் அவர், ஆமாம் ஃபாதர் நான் இப்போது குடிக்கிறதே இல்லை, என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னாங்க. உடனே அந்த குழந்தை, ஃபாதர் உங்களை எப்பயாவது பார்க்கும்போது நான் இதை கொடுக்கணும்னு வச்சுருந்தேன்னு தன்னிடம் இருந்த கொஞ்சோண்டு காசை எங்களுக்கு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே அப்படி என்னுடைய கடவுளை நான் அறிந்து கொள்கிற பொழுது, என்னுடைய கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, வாழ்க்கை நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா வெறுமனே எனக்கு கேட்கறது எல்லாம் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, நானும் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அடுத்த நிலைக்கு நான் கடந்து வர வேண்டும், மாறி வர வேண்டும், கடவுளுடைய பிள்ளையா வரணும். இந்த தவக்காலத்தில் நம்ம பங்கு தந்தை அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்னா, யாராவது ஒரு 4 பேர் கடவுளை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டார்களா? மீண்டும் மீண்டும் மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா சமாதானமா தங்களது குடும்பத்தில் வாழ மாட்டார்களா? அப்படிங்கிற ஒரு ஆசைதான், ஒரு ஆர்வம்தான். பிரியமானவர்களே, அந்த ஆர்வம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கட்டும். அதற்கான அருளை ஆசிர தொடர்ந்து கேட்போம். இப்பொழுது நம்முடைய சகோதரோடு கூட சேர்ந்து நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த பாடலிலே பங்கேற்போம். அதனை தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரிடம், ஏதோ எங்கெங்கேயோ நடக்கிற அவங்களுக்கெல்லாம் கடவுள் செய்கிறார் அப்படிங்கிறது இல்லை, எனக்கும் செய்வார். அவரை நான் அறிந்து கொள்கிற பொழுது, அவரை உணர்ந்து கொள்கிற பொழுது, அவரை புரிந்து கொள்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய கவலை தீரும், என்னுடைய கஷ்டம் மாறும் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எழுந்திருப்போம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். பாடலின் 26 நாம் கரங்கள் தட்டி இணைந்து பாடுவோம். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய தேவதாய் மரியாளுக்கும் அந்த வானதூதருக்கும் இடையே ஒரு அற்புதமான உரையாடல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நான் இன்னும் என்னுடைய கணவனை அறிந்து கொள்ளவே இல்லையே, அப்படி இருக்கும்போது இது நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா என்று ஏங்குகிறாள் என்கிற சந்தேகத்தோடு ஒரு கேள்வியை எழுப்புகிறாள்.
இதோ எலிசபெத் ஒரு கருத்தாங்கி இருக்கிறாள். அவளுக்கு கிடைத்ததை விட உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும், கிடைக்கும். ஏனென்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வருகிறது உயர்த்தி ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். பாடுவோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கரங்கள் தட்டி சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். பிரியமானவர்களே, இதோ தனக்கு குழந்தை இல்லை என்கிற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே முடங்கி கிடக்கிறார். கடவுளுடைய தூதர் அவரை சந்தித்து, வெளியில வா, இந்த நட்சத்திரத்தையும் இந்த மணல் வெளிகளையும் எண்ணிப்பார், அதுபோல உன்னை நான் பழுகி பெருக செய்வேன், உன்னுடைய சந்ததியினை நான் அதிசயம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இதோ கடவுள் நம்மோடு கூட செய்த அந்த உடன்படிக்கை ஒவ்வொரு தலைமுறையாக நீடித்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டவர், நம்மை குறித்து வைத்தவர், நம்மை கைகளிலே சுமந்திருப்பவர் நம்மை மறந்து போவாரா? நம்மை கண்டுகொள்ளாமல் இருப்பாரா? நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மால் கூடும் என்று சொல்லி தொடர்ந்து கேட்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும்.
ஆண்டவரே, இதோ இங்கே வந்திருக்கிற ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு, மகனுக்கு, மகளுக்கு குழந்தை பேர் இல்லை. இதோ அவர்களுடைய வாழ்க்கை பூஜ்ஜியமா நின்றுகிட்டு இருக்கு. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வேண்டும், குழந்தை பேர் வேண்டும் என்று கேட்டு கதறி உமது திருமுன்பாக நிற்கிறார்கள். ஆண்டவரே, இதோ ஒரு வேலை வாய்ப்புக்காக தன்னுடைய மகனுக்காக, மகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளே, என்னுடைய மகனும் மகளும் அரசு பொது தேர்வு எழுதவிருக்கிறார்கள். நாளைக்கு ஒரு கல்லூரியில் அவர்களை சேர்க்க வேண்டும். என்ன செய்வது, எப்படி செய்வது என்கிற வழியெல்லாம் தெரியாமல், அறியாமல் காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இதோ கடன் பிரச்சனையால, பொருளாதார நெருக்கடியினால எங்களது வாழ்க்கை வறண்டு போய் கிடக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீராக இருப்பவரே, உம்முடைய தண்ணீரை பொழிந்து, உம்முடைய ஆவியை பொழிந்து வறண்டு போய் கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கைய, எங்களுடைய மகளுடைய அந்த வயிறை, எங்களுடைய மகனுடைய அந்த வாழ்க்கையை சீர்படுத்தும் ஆண்டவரே, சீர்படுத்துங்க ஆண்டவரே. உங்களால கூடும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வனாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வனாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வருகிறது உயர்த்தி ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே, ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். பிரியமானவர்களே, 38 வருடமா அவன் நோயுற்றிருந்தான். உடல் நலம் குறைந்து குன்றி காணப்பட்டான். அசையக்கூட முடியாத நிலையில் இருந்தான். இயேசு அவனை சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறி போனது. இதோ அந்த இயேசுவை இந்த மக்கள் சந்திப்பதற்காக உமது திருமுன்னாடி முழந்தால் படியிட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, 38 வருடமாக அவன் உடல் நலமற்றிருப்பதை நீர் அறிந்தீர். இதோ இங்கே உமக்கு முன்பாக இவர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியுமே சாமி, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படியாவது இன்னைக்கு நான் என்னுடைய கடவுளை சந்திச்சிருவேன், என்னுடைய ஆண்டவரை பார்த்து எனக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு என் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை, இந்த அம்மா அப்பாவை, இந்த உம்முடைய பிள்ளைகளை நாங்க உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அந்த தருணம் எல்லாருக்குமே கிடைக்கல. இயேசுவினுடைய சீடர்கள் கூடவே இருந்தாங்க. யூதாசு எதையுமே அனுபவிக்காமல் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான். ஏராளமான மக்கள் அவரை கடந்து காணாமல் போனார்கள்.
யார் இயேசுவை அறிந்து கொண்டார்களோ, புரிந்து கொண்டார்கள், அவர்கள்தான் அனுபவித்தார்கள். இயேசுவை அனுபவித்தார்கள். ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, இதோ இந்த நேரம் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற அந்த இயேசு வருகிற நேரம். அந்த கனானைய பெண்ணை சந்தித்த அந்த கடவுள், இன்னும் ஏராளமான மக்களை சந்தித்த அந்த கடவுள் இன்னைக்கு என்னையும் சந்திப்பார் என்பதை நம்புவோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இங்கே அந்த அறியாத அந்த உடல் நோயாளியை போல நாமும் எதையோ நம்பி ஏமாந்திருக்கிறோம். பணம் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நம்பி ஏமாந்திருக்கிறோம். இதோ எனக்கு இது கிடைச்சிட்டா வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி அது இழந்து போன வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தேங்கி போயிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதோ இதோ இயேசு வாழ்க்கையின் ஒட்டுமொத்தமான நம்பிக்கை, உயிரோடு வாழ்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக எழுந்தருளவிருக்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவரே, இது வெறுமனே ஒரு வழிபாடு அல்ல, ஏதோ ஒரு சடங்கு அல்ல. ஆண்டவரே, நீங்க இந்த நற்கருணையில உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, இதோ ஏராளமான நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கூட உமக்கு முன்பாக இந்த மக்கள் வந்து முழந்தாள் படியிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் உன்னை அறிந்தவனாக இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற தெய்வமே, இதோ எங்களுடைய கண்ணீரை பாருங்கப்பா, எங்களுடைய கவலைகளை பாருங்கப்பா, எங்களுடைய ஏக்கங்களை பாருங்கப்பா. நாங்க பல நேரங்களில் எது வாழ்க்கை என்பதை தெரியாம எங்கெங்கயோ ஓடி போனோம்பா. உங்களை பற்றி அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் எதையோ தேடி ஓடுனோம்பா. ஆண்டவரே, இன்னைக்கு அதையெல்லாம் கடந்து நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் உண்மை, நீங்க தான் எங்களுடைய உயிர் என்கிற நம்பிக்கையோடு இதோ உம்முடைய பாதம் வந்து சேர்ந்திருக்கிறோம்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில உம்மை நாங்கள் அனுபவித்த நொடியாக, தருணமாக மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை பார்த்தவர்கள், உம்மை சந்தித்தவர்கள் எதுவுமே பெறாம போகல ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நாங்க இன்னைக்கு அனுபவிக்கணும் ஆண்டவரே. எங்க கூட இருங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை, உம்முடைய ஆசீரை எங்களுக்கு பொழியுங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
எழுந்து நின்று பாடல் எண் 11. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. கரங்கள் தட்டி பாடுவோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை நற்கருணையே, கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவே, ஆராதனை நற்கருணையே, கருணை நாதருக்கு ஆராதனை. குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆண்டவரே, கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஆராதனை இயேசுவே, கருணை நாதருக்கு ஆராதனை. ஆண்டவரே, எகிப்திலே மக்கள் அடிமையாக இருந்த பொழுது அவர்களை காண்கிற தெய்வமாக இருந்தீர். இதோ ஏழைகளுக்கு நற்செய்தியை, மகிழ்ச்சி தருகின்ற செய்தியை அறிவிக்கின்ற வழங்குகிற ஆண்டவராக இருந்தீர். இதோ அழுகிற மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, எங்களை காண்கிற தெய்வமே, இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் இறங்கும். அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோர்க்கு நற்செய்தியாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோர் நற்செய்தியாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆண்டவரே, கருணை நாதருக்கு ஆராதனை. கரங்கள் செய்து ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆண்டவரே, கருணை நாதருக்கு ஆராதனை. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில எவருமே பாவிகள் என்று இல்லை ஐயா. உம்மை நாடி வருகிற பொழுது, உம்மை தேடி வருகிற பொழுது நீ ஓடி வரப்பா, எங்களை அணைத்துக் கொள்றீங்கப்பா, எங்களை கட்டி பிடிச்சு எங்கள் மீது பரிதாபம் கொண்டு எங்களை அணைத்து முத்தமிடுகிற தெய்வமாக இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இதோ உம்மை தேடி வந்திருக்கிற, உம்மை நாடி வந்திருக்கிற, எங்களது குற்றம் குறைகளை எதையும் பாராம
நாங்க கேட்பதை எல்லாம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களது நோய்களில் இருந்து எங்களுக்கு விடுதலைய, காயப்பட்ட மனசுல எங்களுக்கு ஆறுதல தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும். பாவிகளுக்கு பரிகாரமாய், கட்டுகளில் இருந்து விடுதலையாய், நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. பாவிகளுக்கு பரிகாரமாய், கட்டுகளில் இருந்து விடுதலையாய், நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம், சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம். ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை இயேசுவே, கருணை நாதருக்கு ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆண்டவரே, கருணை நாதருக்கு ஆராதனை. ஆண்டவரே, இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவரையும், எங்களது உள்ளங்களில் இருக்கிற எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இதோ உம்முடைய அற்புதமான பாதத்துக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா, எங்களை தாங்கி கொள்ளுங்கப்பா. எங்களது நோய்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது கடன் பிரச்சனைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற தொல்லைகள் அத்தனையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தை இல்லாத அந்த தாயினுடைய கருவறைகளை எல்லாம் நாங்க உமக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதோ எங்களது வாழ்க்கையில நல்லது நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற, மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர்த்தெழுந்த கர்த்தாவே. சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற, மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர்த்தெழுந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம், சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆண்டவரே, கருணை நாதருக்கு ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆண்டவரே, கருணை நாதருக்கு ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம், சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம், சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம். ஆபிரகாமின் தேவனே ஆராதிப்போம் உம் நாமம். ஆபிரகாமின் தேவனே ஆராதிப்போம் உம் நாமம். ஈசாக்கின் தேவனே ஆராதிப்போம் உம் நாமம். ஈசாக்கின் தேவனே ஆராதிப்போம் உம் நாமம். யாக்கோபின் தேவனே ஆராதிப்போம் உம் நாமம். யாக்கோபின் தேவனே ஆராதிப்போம் உம் நாமம். எங்கள் ஏக கர்த்தாவே 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 ஆராதிப்போம் உம் நாமம். இயேசுவே இயேசுவே, இயேசுவே எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பரிசுத்தரே, பரிசுத்தரே எங்கள் ஆண்டவரே, பரிசுத்தரே, எங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பரிசுத்தரே, பரிசுத்தரே எங்கள் ஆண்டவரே, பரிசுத்தரே, எங்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே ஹalleluya, இயேசு கிறிஸ்துவே ஹalleluya. எங்கள் மீட்பரே ஹalleluya, எங்கள் மீட்பரே ஹalleluya.
இயேசுவே 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 ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது எதிர்பார்ப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது எண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது எதிர்பார்ப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது பங்கை ஒப்பு கொடுக்கிறோம். எமது பங்கு தந்தையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது உதவி பங்கு தந்தையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது அரு சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பங்கினை உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது அன்பியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களது படிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது பயணங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது பாதுகாப்பை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பேர் இல்லாத அந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமணம் ஆகாதவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். திருமணத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது படிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது வேலை வாய்ப்பை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பணிபுரிகிற இடங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் படிக்கிற பள்ளியை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த பள்ளி வளாகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களது உடல் உள்ள நோய்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது கடன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது கஷ்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா இயேசுவே. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே எங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே இயேசுவே எங்கள் எஜமானரே. எங்களுடைய எஜமானரே. இயேசுவே இயேசுவே எங்கள் துணையாளரே. துணையாளரே. இயேசுவே இயேசுவே எங்கள் எஜமானரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எனக்கும் அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்கிறார்கள். நல்ல நேர்மையான உறவோடு பழகக்கூடிய தோழிகள் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி, ஒரு பெண் மாதத்தில் 3 நாள் அவங்க அனுபவிக்கிற அந்த கொடுமை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். யாரோடும் எளிதாக பேச முடியல, உறவாட முறையில் எந்த வேலையை இயல்பாக செய்ய முடியல. அவ்வளவு சிந்தனை அளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, அவங்க அவ்வளவு கஷ்டத்தோடு காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியில் நம்ம பார்க்கிறோம் அந்த இரத்தப்போக்கு உடைய அந்த பெண். அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, 12 வருடமாக அவள் அந்த நோயினால கஷ்டப்படுறா. என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரியும் ஒரு 3 நாள்லே அவளை வேதனைப்படுகிற பொழுது, ஒரு சகோதரி 12 வருடமாக வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. விவிலியத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, தன்னிடம் உள்ள சொத்து முழுவதையும் விற்று
வித்து மருத்துவரிடம் செலவழித்தோம், அவளுக்கு அந்த நோய் குணமாகல, தீரல. அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறாள். என்ன அப்படின்னா, இந்த வழியாக இயேசு வருகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்ம இதுக்கு முன்னாடி சிந்தித்த அந்த உடல்நலம் குன்றிய 38 வருடமாக இருந்த மனிதனை போல அல்ல. இந்த அம்மா ஒருவேளை அந்த டாக்டர்கிட்ட போனப்ப, நீ வேணா அந்த இயேசுவை பாரேன், நீ இயேசுவை சந்திச்சு பாரேன், இல்லை எப்பொழுதோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம், நீ வேணா இயேசுகிட்ட பாரேன், நான் எங்கன்னு போய் தேடுவேன். பிரியமானவர்களே, வேற நோயின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி இல்லை எப்படியோ ஒரு கழுதையில் ஏறி அந்த அம்மா ஓடி ஓடி இயேசுக்கு பின்னாடி போய் சரி பண்ணியிருக்கலாம். இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏய் அதுக்கு ஏன் தெரியுமா இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்கு அந்த வியாதிடா, அதுக்கு அந்த வியாதிடா. யார் இதெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்குவா? அன்பார்ந்தவர்களே, என்னால் இன்னும் மறக்க முடியல. ஒரு இடத்துல நானும் பிரதரும் இது போல் ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் முன்னாடி வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டு கடந்து போவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது ஒரு அம்மா தன்னுடைய மகளை பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து நின்றுக்கிட்டு என்னிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. நிறைய பேர் வந்து கொண்டே இருந்ததுனால அவங்க ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு எல்லாரும் போகும்போது வந்து சொன்னாங்க, ஃபாதர் என் மகளுக்காக வேண்டிக்கங்க, சொல்லுங்கம்மா அப்படின்னு. உடனே அந்த தாய் சொன்னாங்க, ஃபாதர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகள் ஏஜ் அட்டன் பண்ணா ஃபாதர், அந்த ஒரே ஒரு மாதம்தான் அவளுக்கு நடந்தது, அதன் பிறகு இதுவரை அவளுக்கு அப்படி நடக்கவே இல்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த சகோதரி, அந்த மகள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கூனி குறுகி அப்படியே அவங்க அம்மாவுடைய பின்புறம் மறைத்து கொள்கிறாள். பிரியமானவர்களே, ஒரு சகோதரிக்கு, ஒரு மகளுக்கு அது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கணவர்கிட்ட கூட இதை குறித்து அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியாது, தானே அனுபவிக்கணும். பிரியமானவர்களே, அந்த சகோதரி 12 வருடமாக தன்னிடம் இருக்கிற காசு எல்லாத்தையும் வித்தும் ஒன்றும் நடக்கலை, என்னான்னு தெரியல. ஒருவேளை அவங்க பெற்றவர்கள் என்ன ஆனாங்க, அவங்க கூட பிறந்தவங்க என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியல. அவள் மட்டும் தனியா ஒரு பிணமாக அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, அவளுக்கு தான் தெரியும் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு. நமக்கு என்னங்க, நம்ம நிறைய கேள்வி கேட்போம். என்ன ஃபாதர் பைபிள் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன ஃபாதர் அர்த்தம் கேள்வி கேட்போம். நீங்க இப்படி சொன்னீங்களே, நாம கேள்வி கேட்போம். சரிதான், கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் என்னால வெளியில கூட வர முடியல, என்னுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நான் நடப்பெணமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் இந்த வாழ்க்கை எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு அற்புதமானது என்பது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் அந்த பெண்மணி. 12 வருஷம் வெளியில எளிதா போக முடியல, மற்றவர்கள் குடிக்கிற அந்த இடத்துக்கு போய் தண்ணி குடிக்க முடியல, மருத்துவமனைக்கு போகணும்னா கூட டேய் ஓரமா நில்லு சொல்றாங்க. வாழ்க்கை நரகமாகி போனது. அந்த அம்மா நினைச்சு பார்க்கறாங்க, என்ன நினைச்சு பார்க்கறாங்க, எப்படியாவது நான் இந்த இயேசுவை சந்திக்கணும், இந்த இயேசுவை சந்திக்கணும். தன்னுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாத்திலையும் நான் இயேசுவை சந்திக்கணும் சந்திக்கணும் ஏங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்பதான் கேள்விப்படுறாங்க, இந்த ஊர் வழியா, இந்த தெரு வழியா என்னுடைய ஆண்டவர் வராரு, என்னுடைய இயேசு வரப்போறாரு. பிரியமானவர்களே, தன்னை தயாரிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ஆடைகளை எல்லாம் அணிந்து கொள்கிறாங்க, ஒருவேளை தலையும் சீவி கொள்ளலாம், எப்படி எப்படியோ தன்னை தயாரித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பதான் யோசிச்சு பார்க்குறாங்க, சரி இயேசு வராரு, அவருடைய சீடர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அங்கே போய் ஆண்டவரே எனக்கு இந்த நோய் இருக்கு சொல்ல முடியுமா, நான் கத்த முடியுமா, கேட்க முடியுமா, என் மீது இறங்கும் அப்படின்னு ஒப்பாரி வைக்க முடியுமா? முடியாதே. மற்ற நோய்களை போல இல்லவே.
ஒருத்தன் செத்து போயிட்டா கூட நான் செத்து போயிட்டேன், இவங்க செத்து போன பணமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு கேட்ட முடியும். ஆனா இதை சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, புள்ளிங்கி 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 போய் அந்த அம்மா என்ன பண்றாங்க? ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் இயேசுவினுடைய ஆடையை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். நம்பிக்கை. இவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு எனக்கு தெரியும், இவர் எப்படிப்பட்ட அதிசயம் செய்பவர் என்பது எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்ம இதுக்கு முன்னாடி சிந்திச்சோம். ஒருத்தர் 38 வருடமா அந்த குளத்தை மட்டுமே கட்டி கொண்டு அழுது கொண்டிருந்தான், இயேசுவை அறியாதிருந்தான். ஆனா இந்த அம்மா இயேசுவை அறிந்தவராக, இயேசுவினுடைய வல்லமையை தெரிந்தவராக என்ன பண்றாங்க? நான் அவருடைய ஆடையை தொட்டனா போதும் என்னுடைய வாழ்க்கை மாறிடும். நம்பினாங்க. நம்பினதோடு மட்டுமல்லாம, இதோ இயேசு வரார் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. முதல்ல ஒரு 10 பேர் வந்தாங்க, 100 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்க, ஆயிரக்கணக்கில் கும்பல் வந்து கொண்டே இருக்கிறது. போலாமா? இந்த கும்பல்ல போய் இயேசுகிட்ட அவருடைய ஆடையை தொடலாமா என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற பொழுது நிறைய பேர் அவரை அதட்டுகிறார்கள். நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு சொல்றாங்க. எதையும் அவள் கண்டுகொள்ளவே இல்லை. பிரியமானவர்களே, அப்படியே முண்டி அடித்து கொண்டு நெருங்கி நெருங்கி ஓடி 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 போய் தன்னுடைய இயேசுவை பார்த்து அவருடைய ஆடையை அப்படி தொடுறாங்க, தொடுகிறார்கள், குணம் பெறாங்க. நான் எப்போதுமே சொல்றேன், விவிலியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தோன்னே சூப்பரப்பா அப்படின்னு கைத்தட்டிட்டு போயிட்டோம்னா நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லைங்க. வெறுமனே அந்த சுகத்துக்காக, நலனுக்காக மட்டுமே இந்த நற்கருணை ஆண்டவரை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நலமும் கிடைக்காது, சுகமும் கிடைக்காது, அவரை அறிந்து கொள்ளவும் முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். உடனே இயேசு என்னங்க சொல்றாரு? வாசிங்க. என்னை தொட்டது யார்? பிரியமானவர்களே, அவ்வளவு கும்பல் இருக்கிற இடத்துல இயேசு எழுப்புகிற கேள்வி, என்னை தொட்டது யார்? நான் இங்க நினைச்சு பார்க்கிறேன், என்னங்க இவர் இப்படி பண்ணிட்டாரு? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பெண் ஒரு 12 வருஷம், அவங்க ஒரு வேளை இந்த நோய் தொடங்கினது ஒரு 15 வயசு வந்தோம்னாலும் ஒரு ஒரு 28-30 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் இயேசுவுக்கு முன்பாக, அந்த கூட்டத்துக்கு முன்பாக கூனி குறுகி நிற்கிறார். இதுவாங்க இயேசு? இந்த தெய்வத்தையா பார்க்க வேண்டும் என்று அந்த பெண் அங்கே நின்று கொண்டிருந்தா, ஓடி வந்தா, உடைய தொட்டா? ஏங்க இயேசு அப்படி பண்ணாரு? ஏன் இயேசு அப்படி பண்ணாரு? பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் கத்தோலிக்க வேதம் என்பது, நம்முடைய இயேசு என்பது யார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும், யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ அப்படியே நினைச்சு பாருங்க, அந்த அம்மா வராங்க, இயேசுவை தொடுறாங்க, குணம் பெறுறாங்க, சுகம் பெறுறாங்க, இயேசு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க, அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க. என்னங்க நடந்திருக்கும்? அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருந்திருக்காது. மறுபடியும் அவங்க அந்த வீட்டிலேயே அடைந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட எனக்கு அந்த நோய் சரியாயிருச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னா, ஆமாம் 12 வருஷமா எந்தெந்த டாக்டர்கிட்டயே போய் உனக்கு குணமாகலை, உனக்கு கிடைக்கல, இப்போ இந்த இயேசு வந்தாராம், அவருடைய ஆடையை தொட்டிங்களாம், உனக்கு குணம் கிடைச்சிச்சா? சும்மா போக மாட்டேன். அதுதானேங்க அவருடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும். இன்னமும் அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த இளைஞர்கள், கேலி பேசுகிற அந்த மனிதர்கள், அவளுக்கு ஏன் தெரியுமா திருமணம் ஆகல? அந்த கதை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இயேசு யார் தெரியுங்களா? ஒருவருடைய வாழ்க்கையில் அவமானம் இருக்கிறது என்றால், ஒருவருடைய வாழ்க்கையில் அசிங்கம் நடக்கிறது என்றால், ஒருவருடைய வாழ்க்கையில் கவலை கஷ்டம் இருக்குதுன்னா, வெறுமனே அந்த கவலையும் கஷ்டத்தையும் தூக்கி போடுறவர் மட்டுமல்ல, அவரை சமுதாயத்தில் எல்லாம் வல்லமை உள்ளவராக, மற்றவர்களைப் போல சமமாக சகஜமாக வாழக்கூடியவராக நடத்தி வைப்பவர் நம்முடைய ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகள்ல நெருக்கடிக்கு உள்ளாகி ஒருவேளை வீட்டை விட்டு வெளியில வராம அடங்கி போனவர்களாக இருக்கலாம். குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்முடைய இல்லங்களில் முடங்கி கிடப்பவர்களாக இருக்கலாம். வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து வெந்து போன மனிதர்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த சமூகத்தில்
மற்றவர்களைப் போல இயல்பாக வல்லமை உள்ளவர்களாக, உங்களுக்கும் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக மாற்றிவிட்டு போகிறவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ அந்த அம்மா முன்னாடி வந்து வாசிங்க. அப்பொழுது அவர் முன் வந்து விழுந்து தான் ஆண்டவரை தொட்ட காரணத்தையும் உடனே அவளுடைய பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார். இதுதாங்க இங்க நடக்கணும், இதுதாங்க இங்க நடக்கணும். பிரியமானவர்களே, ஒரு சிலர் நினைக்கலாம், மாதா டிவியில் என்ன ஃபாதர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா பூசையும் நற்கரண ஆராதனையும் எப்பயாவது இந்த பைபிளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு டிவியும் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களே, என்னென்னமோ செய்வதற்காக அல்ல மாதா டிவி. கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வல்லமைக்கு சான்று பகர்கிற, அவருடைய வார்த்தைகளை மக்களிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சேனல் தான் மாதா டிவி. ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, அப்படி முன்னாடி வந்து நின்ன உடனே இயேசு சொல்றாரு, ஏம்மா, என்னது, மகளே, உனது நம்பிக்கை நலமாக்கியது. அவர் சொல்லல, நான் உன்னை தொட்டேன், நான் உன்னை குணப்படுத்தினேன், நான் உன்னை ஆசீர்வதித்தேன், அதனால நீ நலமாயிட்ட, குணமாயிட்ட அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. ஆம் பிரியமானவர்களே, நாங்களும் அதை தான் சொல்ல போறோம். இயேசுவினுடைய அதே வார்த்தைகளை தான் இன்னைக்கு நாங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த ஆண்டவர், இந்த நற்கருணை ஆண்டவர், யாரெல்லாம் நம்பிக்கையோடு பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு என்னை குணப்படுத்துவார் அப்படின்னு நம்பி இந்த நேரத்தில் இந்த நிகழ்விலே பங்கேற்கிறீர்களோ, அந்த நம்பிக்கை உங்களை நலமாக்கும், உங்களை சுகமாக்கும். நம்புவோம். பிரியமானவர்களே, இத்தகைய ஒரு மனநிலையோடு கூட இன்னைக்கு நாம் பங்கு தந்தையின் அனுமதியோடு இந்த நற்கருணை நாதரை நம்முடைய இந்த கூட்டத்துக்கு மத்தியில் எடுத்துட்டு வரப்போகிறோம். அந்த கனானைய பெண் அந்த கூட்டத்தின் மத்தியிலே எடுத்து வந்த பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொன்னாங்க. இயேசு அந்த எரிக்கோ வீதி வழியாக நடந்து வந்த பொழுது சக்கேயு அவரை பார்த்தா என்னுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டு அத்திமரத்தின் மீது ஏறிக்கொண்டான். அவன் வாழ்க்கையில மீட்பு கிடைத்தது. சக்கேயு, இறங்கி வா, நான் உன் வீட்டில் வந்து தங்க போறேன் அப்படின்னு கடவுள் சொன்னார். பிரியமானவர்களே, எனக்கு மிகவும் பிரியமான நண்பர்களே, இதோ அந்த சக்கேயு சந்தித்த அந்த இயேசு, கனானைய பெண் சந்தித்த இயேசு, 12 வருடமா பெரும்பாடு நோயை சுமந்து அந்த பெண் சந்தித்த இயேசு, இன்னும் சொல்ல போனா 38 வருடமாக யாருனே தெரியல அவரை சந்தித்த இயேசு இன்னைக்கு நம் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு நம் அருகாமையில் வரவிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, இதுதான் அந்த தருணம். நீங்களும் நானும் இயேசுவினுடைய கால்களை பிடித்து கொண்டு இயேசுவினுடைய அந்த வல்லமையை உணர்கின்ற அந்த தருணம் இதுதான். பிரியமானவர்களே, தவற விட வேண்டாம். பல நேரங்களில் இந்த நற்கருணை ஆராதனைகளில் ஏதோ மற்றவர்களைப் போல நானும் ஒரு பிணமாக, ஏதோ உடம்பு இங்கே இருக்கும், எண்ணமெல்லாம் எதேதோ எண்ணிக்கொண்டு கடந்து போயிருப்போம். அவரை அறியாமல் தெரியாமல் அப்படியே நம்ம நகர்ந்து போயிருப்போம். இன்னைக்கு அப்படி ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் நம்பிக்கையின் கண்களாக மாற வேண்டும், என்னுடைய கரங்கள் நம்பிக்கையின் கரங்களாக மாற வேண்டும். மொத்தத்தில் அந்த கனானைய பெண்ணுக்கு, அந்த பெரும்பாடு பெண்ணுக்கு, அந்த சக்கேயுவுக்கு, இதோ இன்னும் நான் விவிலியத்தில் பார்க்கிற ஏராளமான கதாபாத்திரங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் என்று பிரியமானவர்களே, நம்முடைய அருகாமையில் இருப்பவர்களை எல்லாம் கடந்து மறந்து இதோ நெஞ்சுருக்கத்தோடு கூட அவரை நோக்கி நம்முடைய கைகளை உயர்த்தி நம்முடைய கண்ணீரை அவருடைய கால்களிலே சிந்தி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை நம்பி
நம்மை, நம்முடைய குடும்பங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, ஆண்டவரே, இதோ ஒவ்வொருவரும் உம்மை சந்தித்த பொழுது கேட்டதை எல்லாமே பெற்றுக்கொண்டார்கள் ஐயா. அவர்களது தேவையை அறிந்து நீ அவங்களுக்கு கொடுத்தீங்களே ஐயா. ஆண்டவரே, இதோ ஏராளமான எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணிய பங்கிலே இன்னைக்கு கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால ஆசீர்வதிங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது வாழ்க்கையில என்னென்னமோ நடந்ததே. சாதாரண தண்ணீர் திராட்சரசம் ஆணுச்சு. இதோ நீங்க அங்கேயே இருந்துகிட்டு சொன்ன பொழுது அந்த ஊழியன் குணமடைஞ்சானே. ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த மக்களுக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, கெஞ்சி கதறி கேட்கிற தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக மன்றாடுகிற அந்த சகோதரியை பார்த்து, அந்த தந்தையை பார்த்து, அந்த தாயை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்கப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் இயேசுவே, எல்லாம் கூடும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ மக்கள் வேதனைப்படுகிற பொழுது அவங்களெல்லாம் காண்கிற தெய்வமாக இருந்திருக்கீங்க. அவங்களுடைய கதறலை, அவர்களுடைய குரலை நீங்க காது கொடுத்து கேட்கிற கடவுளாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, காண்கிற கடவுள் மட்டுமல்ல, கேட்கிற கடவுள் மட்டுமல்ல, இதோ மனம் உருகி கை நீட்டி அதிசயம் செய்கிறவர். ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்கிறவர். அதிசயம் இப்பொழுது இங்கே நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் உருகி கரம் நீட்டி அதிசயம் செய்யும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பாருங்கப்பா, சுகம் தருபவரே, சுகம் தாரு
ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, ஏராளமான வியாதிகள் ஐயா, இயேசுவே. மருத்துவர் குணமாக முடியாதுன்னு சொல்லிட்டார் ஐயா. ஆமென். இதோ புற்றுநோய், இதோ இன்னும் ஏராளமான நோய். எனக்கு வந்திருக்கிற இந்த நோய்க்கு என்ன நோயின்னு பேரு கூட தெரியல ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ நான் சித்தம் உண்டு சுகமாகுன்னு சொல்லுகிற ஆமென். ஆமென். குணத்தை சுகத்தை அனுபவித்தாரு. இயேசுவே. ஆண்டவரே, என்ன பார்த்து சொல்லுங்கப்பா, ஆமென். என்ன பார்த்து சொல்லுங்கப்பா, ஆமென். சித்தம் உண்டு சுகமாகு ஆமென். அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவரே. சுகமாக்கும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, இயேசுவே. என்னுடைய ஜெபத்தை கேளுமப்பா, ஆமென். என்னுடைய கண்ணீரை பாருமப்பா, ஆமென். என்னுடைய கவலையை தீருமப்பா, ஆமென். தீருமையா. சித்தம் உண்டு ஆமென். சுத்தமாக இயேசுவே. என்று சொல்லி சுகமாக்கினி. ஆமென், ஆமென். சித்தம் உண்டு இயேசுவே. சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே. என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ நான் கவலையோடு நிக்கிறேன்பா, இயேசுவே. நான் கண்ணீரோடு நிக்கிறேன்பா, இயேசுவே. நான் கலங்கி போய் நிற்கிறேன்பா. இயேசுவே. இதோ கவலையோடு வந்திருக்கிறேன், இயேசுவே. கண்ணீரோடு நிற்கிறேன், இயேசுவே. கலங்கி தவிக்கிறேன். இயேசுவே. இந்த பிள்ளைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே. உம்மிடம் கையேந்தி மன்றாடி கொண்டிருக்கிறேன் இயேசுவே. இந்த சகோதர சகோதரிகளை, இந்த தாய்மார்களை, தந்தைமார்களை, இந்த குடும்பத்தினரை, இந்த பங்கில் உள்ளவர்களை, வெளியில் இருந்து உம்முடைய ஆசீரை, உம்முடைய அன்பை பெற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே அப்படின்னு சொல்லுங்கப்பா. என்ன பார்த்து சொல்லுங்கப்பா. உங்களுடைய ஆறுதல் வேண்டும், ஆமென். உங்களுடைய அன்பு வேண்டும் ஐயா, ஆமென். உங்களுடைய அடைக்கலம் வேண்டும் ஐயா. ஆமென். உம்மை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், ஆமென். குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் இயேசுவே. மாறிடவே மாட்டார். மாறாத தெய்வம் ஐயா நீ. மாறிடவே மாட்டார். ஆண்டவரே, மாறிடவே மாட்டார். இயேசு மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, ஆண்டவரே, ஆண்டவரே. கலங்காதே மகளே, இயேசுவே. கலங்காதே மகனே, இயேசுவே. கலங்காதே மகளே, இயேசுவே. கல்மலையாம் கிறிஸ்து இயேசுவே. கைவிடவே மாட்டார். நன்றி ஆண்டவரே. கைவிடவே மாட்டார். கைவிடாத தேவனே நன்றி. கைவிடவே மாட்டார். சுகம் தரும் வல்லனே இயேசு. கைவிடவே மாட்டார். என்னை தொட்ட ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆறுதலே, ஆறுதலே நன்றி. ஆறுதலே, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. மருத்துவரே, என்னை குணமாக்கிய தெய்வமே நன்றி. இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உம்முடைய வல்லமையை தாரும் ஐயா. இதோ நம்பிக்கையோடு உம்மிடம் கையேந்தி கேட்கிற
ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் இன்னைக்கு அதிசயம் நடக்கணும். உம்முடைய அற்புதம் கிடைக்கணும் ஆண்டவரே. தொடுமையா அந்த கனானைய பெண்ணை தொட்டீரே, சுகம் தந்தீரே. அந்த பெரும்பாடு பெண் உம்மை தொட்ட போது சுகம் கிடைத்தது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பேரு பலன்கள் அத்துணையும் கிடைக்கணும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சிந்திய அந்த இரத்தம் நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொரு குடும்பங்களையும், நம் ஒவ்வொரு உறுப்பினர்களையும், சகோதர சகோதரிகளையும் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை, யாரெல்லாம் நோயோடு இருக்கிறார்களோ அவர்களை தொடுகிறது. இயேசுவின் இரத்தம் நம்மை தொடுகிறது. இயேசுவினுடைய விழாவில் இருந்து வழிகிற நீர் நம்மை தொடுகிறது. நன்றி ஆண்டவரே, எங்களை தொடுவதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி, உம்முடைய கொடுதலுக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய ஆசீருக்காக நன்றி, எங்களை தொட்டமைக்காக நன்றி, சுகமாக்கியதற்கு நன்றி, குணமாக்கியதற்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, எங்களை தாங்கிக் கொண்டீர் நன்றி, எங்களை உயர்த்தி விட்டீர் நன்றி, எங்கள் பிரச்சனைகளை தீர்த்தீர் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவினுடைய வல்லமைக்கு நன்றி, இயேசுவே உம்முடைய இரத்தத்திற்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பிரியமானவர்களே, இதோ இயேசுவினுடைய வல்லமை மிகுந்த இரத்த கோட்டைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் நுழைந்திருக்கிறோம். அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். நம்பிக்கையோடு நம்முடைய கரவொளி எழுப்பி, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எங்களை தொட்டதற்காக நன்றி, உம்முடைய வல்லமையை வெளிக்காட்டியதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, எங்களை குணமாக்கியதற்காக நன்றி, எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்ததற்காக நன்றி, உம்முடைய வல்லமை கோட்டைக்காக நன்றி, உம்முடைய அரணுக்காக நன்றி, உம்முடைய அற்புதத்துக்காக நன்றி, அதிசயத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான். பிரியமானவர்களே, சாத்தான் நம்மை நெருங்க மாட்டான். என் மேலே நெருங்காத சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், சாபத்தை வென்று விட்டார். இதோ நம்முடைய பாவங்களை எல்லாம் வென்று விட்டார். சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. பிரியமானவர்களே, எந்த தீமையும் நம்மை தீண்டாது. பிரியமானவர்களே, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி, உம்முடைய வல்லமைக்கு நன்றி. எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவே தீண்டாது. தூயாவியே தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே உமக்கு நன்றி. தீங்கும் தீண்டாது. இயேசுவே 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 தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, எங்களை தொட்டதற்காக நன்றி, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி, எங்களை மன்னித்ததற்காக நன்றி, எங்களுக்கு ஆசீர் தந்ததற்காக நன்றி, எங்களோடு இருந்ததற்காக நன்றி, எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி, எங்களை குணமாக்கியதற்கு நன்றி, எங்களது பிரச்சனைகளை தீர்த்ததற்கு நன்றி, எங்களது கண்ணீரை கண்டதற்கு நன்றி, எங்களது மத்தியிலே வந்ததற்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் திரு